ஹாய் ஆமீஸ், நான் தான் உங்கள் ஹெரி ஜான் சங்கர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒன் ஷாட் என்னென்னா ஹைட் அண்ட் சீக் பிட்வீன் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இதோட தேர்ட் பார்ட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம போன பார்ட்டில் வந்து ஜங்குக்கு வந்து அவங்க ரெண்டு பேர்த்தையும் பிடி பீரியட் அப்போ சோஷியல் டெஸ்ட் எழுத கூப்பிட்ருப்பான். அந்த இடத்துல வந்து உட்காந்து டெஸ்ட் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். அதோடு நம்ம இந்த ஒன் ஷாட்டை முடிச்சிருப்போம். இந்த இன்ட்ரோ போகணும்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போது அட் ப்ரெசன்ட் நான் சொல்லியிருப்பான்ல உட்காந்து எழுதுங்கன்னு. நீங்கள் ஒரு கபோர்ட் மாதிரி இருக்கும் அந்த ஸ்டாஃப் ரூம் மாதிரி நான் உட்காந்துருப்பேன். அங்கே வந்து கபோர்ட் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல போய் ரெண்டு பேரும் உட்காந்து டெஸ்ட் எழுத ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. நீங்கள் ரெண்டு பேரும் பக்கத்தில் ஒட்டிகிட்டே உட்காந்துருப்பீங்களா? அப்போது ஜங்கு ரொம்ப நேரம் நோட்டீஸ் பண்ணாமல் இருந்திருப்பான். அப்புறம் சரி என்ன தான் நீங்கள் ரெண்டு பேர் பண்ணுறீங்கன்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது நீங்கள் ரெண்டு பேரும் ஒட்டி உட்காந்து டெஸ்ட் எழுதிட்டுருக்கீங்க. உடனே ஜங்கு, ஏய் என்ன ஒட்டி உட்காந்து டெஸ்ட் எழுதிங்களா கிளாஸ் ஒர்க் எழுதுறீங்களா? நோந்தக்காரி, நீ அங்கிட்ட உட்கார, நீ அந்த முல்லை போய் உட்காருப்போ அப்படின்னு சொல்லிட்டான். உடனே நீங்களும் நிஷாவும் தலைப்பே உட்காந்துக்கிறீங்க. இப்போது ரெண்டு பேரும் எப்படியோ டெஸ்ட் எழுதி முடிச்சிட்டிங்க. அப்புறமேட்டு நீங்கள் சார் டெஸ்ட் எழுதி முடிச்சிட்டிங்களா? கொடுங்க, நாளைக்கு டெஸ்ட் பேப்பர் கொடுத்துருவேன். என்ன நீங்கள் ரெண்டு பேரும் மார்க் எடுத்துருக்கீங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவான். நீங்கள் ரெண்டு பேரும் சுச்சோ போச்சு, என்ன மார்க் எடுக்க போகிறோமோ அப்படின்னு சொல்லி தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லி போயிட்டீங்க. அடுத்த பீரியடே லைப்ரரியில். அதனால் நீங்கள் ரெண்டு பேரும் கடக்கடன்னு ஓடி போய் கிளாஸில் உட்காந்து மேக்ஸ் டெஸ்ட்டுக்கு லைட்டாக ரிவைஸ் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு இப்போது நீங்கள் ரெண்டு பேரும் இப்போது மேலே இருக்கிற ஒரு ஸ்டாஃப் ரூமுக்கு போகிறீங்க. அங்கே தான் டேயாங் வர சொல்லியிருந்தான் லைப்ரரி போயிடப்போ. நீங்கள் போகிறீங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்றீங்க நீங்கள். உடனே நிஷாவும் எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்றா. உடனே டேயாங் கமெண்ட் அப்படின்னு சொல்கிறான். உடனே நீங்கள் ரெண்டு பேர் இப்போ நிற்கிறீங்க. என்ன நிற்கிறீங்க? இப்போ உட்காந்து டெஸ்ட் எழுதுங்க போங்க அப்படின்றான் டேயாங். உடனே நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு போய் உட்காந்து டெஸ்ட் எழுதிட்டீங்க. உடனே டேயாங், என்ன அதுக்குள்ளே எழுதிட்டிங்களா? நான் அவ்வளோ ஈஸியான கொஷினாக கொடுத்தேன் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் அப்படின்னு சொல்கிறான். உடனே நீங்கள் இல்லை சார் நான் ரெண்டு பேருக்கு படிச்சிட்டோம் அப்படின்னீங்க. உடனே நிஷாவும் ஆமாம் சார் நீங்கள் ஏற்கனவே படிச்சிட்டோம், நான் ஈஸியாக தான் இருந்துச்சு அப்படின்னுங்க. உடனே டேயாங், அதான் படிச்சிட்டேன்னு தெரியுதுல, முன்னாடியே வந்து எழுத வேண்டியதானே, சரி கொடுங்க பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிட்டான் பேக்குள்ளார. ஏன்னா வீட்டுக்கு போய் தான் எப்பவுமே டெஸ்ட் பேப்பர்ஸ்லாம் கரெக்ஷன் பண்ணுவான். உடனே நீங்கள் ரெண்டு பேரும் ஓகே சார் தேங்க்யூ அப்படின்னு சொல்லி போயிடுறீங்க. இப்போது டேயாங்கும் ஜங்குக்கும் ஒரே ஸ்டாஃப் ரூமில் உட்காந்துருக்காங்க ரெண்டு பேருமே. உடனே அவங்க ரெண்டு பேரும் டேயாங், இன்றைக்கி அந்த வயனும் நிஷாவும் ரெண்டு பேரும் டெஸ்ட் எழுதுனாங்களாடா, மேக்ஸில் எழுதுனான்னு சொன்னேன் அப்படின்னா. உடனே டேயாங் எழுதிட்டாங்கடா, என்னமோ பிடி பிள்ளை உன்னோட டெஸ்ட்டு எழுதணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமாம்மாடா டேயாங் எழுதுனாங்க. என்ன எழுதியிருக்குங்கன்னு தெரில, இனிமேல் தான் கரெக்ஷன் பண்ணும், பார்க்கலாம் என்ன தான் எழுதியிருக்குங்க அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறான். உடனே டேயாங்கும் ஆமாம் என்னமோ ஈஸியாக இருந்துச்சாங்க நான் கொடுத்த மேக்ஸ் கொஷின்ஸ்லாம், சீக்கிரமாக எழுதி முடிச்சு கொடுத்துருக்குங்க, என்னென்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டான். நீங்கள் டெஸ்ட் எழுதி கொடுத்தா நெக்ஸ்ட் டேவே ரெண்டு பேரும் பேப்பர்லாம் கரெக்ஷன் பண்ணிட்டாங்க. அதனால் இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் பீரியட் வந்து ஜங்குக்கோடதுனா, அதாவது சயின்ஸ் பீரியட். அதுக்கு வந்து அவன் வந்து பேப்பர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பான். அவங்க ரெண்டு பேத்துக்கு ஒரே பயம், அச்சோ என்னடா இது இப்போ திருத்தி எடுத்துகிட்டு வந்துட்டான் அப்படின்னு. உடனே நீங்கள் நிஷா, என்னடி இருந்தாலும் இப்போ கொஞ்சம் லேட்டாக திருத்துறான் எனக்கு என்ன ஷோ அப்படின்றீங்க. நிஷாவும் ஒன்றே ஆமாம் ஷோ நமக்கா சதி பண்ணிட்டு திருத்திருக்காங்கடி, அந்த டேவும் திருத்திப்பான் கண்டிப்பாக அப்படின்னுங்க. உடனே நீங்கள் ஆமாம் நிஷா அந்த டேவும் திருத்திருப்போம் அப்படின்றீங்க. இப்போது ஜங்குக் ஒவ்வொரு நேமாக ரீட் பண்ணி பேப்பர்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறான். அவங்களோட கிளாஸ் டாப்பரே 10/8 தான் வாங்கியிருக்கா. அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் அதுலேயே பயம் வந்துடுச்சு. இது டாப்பரு 10/8 அப்படின்னு சொல்லிங்க ஒரு மாதிரி நிஷாட்ட சொல்கிறீங்க. நிஷாவும் சின்னடி டாப்பரே 8 மார்க் தான் வாங்கியிருக்கு, நமக்குள்ள என்ன மார்க் போட்டு வச்சுருக்கோனோ தெரியலையே அப்படின்னு நிஷா சொல்கிறா. உடனே நீங்கள் நிஷா பரவாயில்லடி, என்ன மார்க்காக இருந்தாலும் அடிக்க மாட்டேங்கிறான், அதனால்
பயப்படாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. நெக்ஸ்ட்டு நிஷாவோட பேர் வந்துருச்சு. அச்சோ நிஷா பேர் வந்துருச்சுடி, அச்சோ எனக்கு பயமாக இருக்குடி அப்படின்னு சொல்லி போகிறா. உடனே ஜங்கர் நிஷா கம் ஹியர் அப்படின்றான். உடனே நிஷாவும் எந்திரிச்சு போகிறா. சார். உடனே ஜங்கர் என்ன தன்னால் வயிறு வலி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் ரூம் போய் உட்காந்துக்கிறது, லீவ் போட்டுக்கிறது எல்லாம் பண்ணில, இந்தா மார்க்கை பாரு அப்படின்னு கொடுக்குறான். நிஷா 10/2 தான் வாங்கியிருக்கா அவளுக்கு. ஆனால் அவளுக்கு ஹாப்பி தான். ஏன்னா ஜங்குக்கு ஒன்றும் அடிக்கலாம் இல்லை, சும்மா சொல்லிவிட்டு போன்னு சொல்லியிருப்பான் உட்காருன்னு. நெக்ஸ்ட்டு வயன் கம் ஹியர் அப்படின்றான். நெக்ஸ்ட்டு உங்களோட பேப்பர் தான் ஜங்குக் வயன் கம் ஹியர் அப்படின்றான். ஆனால் நீங்கள் எழுந்திரிச்சு போகிறீங்க மெதுவாக, நீங்கள் சார் அப்படின்றீங்க. உடனே ஜங்குக் உனக்கும் நிஷா மாதிரியே தான் என்ன வயிறு வலின்னு சொல்லி நர்ஸ் ரூமில் போய் உட்காந்துக்கிட்டீங்க, கஷ்டம் அடிச்சுட்டு டெஸ்ட்டை, அப்புறம் வயிறு வலின்னு சொல்லி போட்டு ஊர் சுற்றுனீங்க. இந்தா மார்க்கை நீ எப்படி அடுத்த பீரியடு டேங்க வருவான், 2 பேர்த்துக்கும் இருக்குது இல்லைங்க அப்படின்னு சொல்கிறான். அப்புறமேட்டு அவங்களே போய் அவங்க சீட்டில் உட்கார சொல்லிவிடுவான். நெக்ஸ்ட்டு பீரியட் டேங் பீரியட் தான். அதே மாதிரி டேங் வருவான். நீங்கள் 2 பேரும் ரொம்ப லோ மார்க் எடுத்திருக்கீங்க. நிஷா 1.5 மார்க் தான் எடுத்திருக்கான். அப்புறம் நீங்கள் 1 மார்க் தான் எடுத்திருக்கீங்க. உடனே டேங் என்ன வயன் நிஷா ஈஸியான கொஷின்னு சொல்லுங்கள், 1 மார்க்கு 1.5 மார்க் தான் எடுத்திருக்கீங்க, இன்றைக்கி ஈவினிங் கிளாஸ் இருக்குல்ல அப்போ வச்சுக்கிறோம் அப்படின்றான். உடனே நீங்களும் நிஷாவும் சார் இன்னைக்கு ஈவினிங் கிளாஸா, அப்படிலாம் நாங்கள் எதுவும் ஸ்பெஷல் கிளாஸும் இருக்கலையே அப்படின்றீங்க. உடனே டேங் உங்கள் 2 பேத்துக்கு இன்றைக்கி ஸ்பெஷல் கிளாஸ் தான், இருந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். ஓகே அமீஸ், இதோட நான் இந்த ஒன் ஷாட்டை முடிச்சுக்கிறேன். அடுத்த பாட்டில் வந்து நான் கண்டிப்பாக அதோட கண்டினியூட்டி போடுறேன். இப்போதைக்கு பாய் பாய்.